நம்ம தே ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ்க்கு போகிறோம். இந்த தே ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படிங்கிறது வந்து மாசு ஃபார்ம்லேருந்து டிரைவ் பண்ணும். இந்த மாசு ஃபார்மை எடுத்துக்கிட்டு அந்த மாசு ஃபார்ம்லேருந்து டிரைவ் பண்ணுறது தான் தே ஃபார்ம். மாசு அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து கிமாசு அப்படிங்கிறது வந்து டு கம் அப்படின்னு வச்சுப்போம்னு வச்சுக்கோங்களேன். கித்தே அப்படின்னு சொன்னால் இப்போ கிமாசு அப்படின்னு சொல்கிறத வந்து கம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோன்னு. அதாவது ப்ரெசன்ட் திங் அப்படி சொல்கிறது. போ போவேன், போகிறேன் அந்த மாதிரி ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் அதை சொல்கிறதுக்கு இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோட தே ஃபார்ம் வந்து கித்தே. கித்தே அப்படிங்கிறது வந்து தே ஃபார்மு. இந்த கித்தே அப்படிங்கிறது வந்து கம்மிங், அதான் இந்த ஜெரண்டை குறிக்கிற மாதிரி, இந்த இங் ஃபார்மை குறிக்கிற மாதிரி அர்த்தம் இந்த கித்தே அப்படிங்கிறது. இப்போ இந்த தே ஃபார்ம் வந்து இந்த இங் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஐஎன்ஜி இங், அந்த ஜெரண்ட் அதை குறிக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாசு ஃபார்ம்லேருந்து இந்த தே ஃபார்முக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது தான் இந்த தடவை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சிலதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து கிமாசு அப்படின்னு வருது இல்லையா, இப்போ இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் இப்போ வந்து என்னென்னா சில விஷயங்களை வந்து எதோட எது வந்துச்சுன்னா அந்த மாசுவுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா அது வந்து என்ன மாதிரி தேவா மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கீ இதை எழுதி வச்சுக்கலாம். கீயை வந்து தேவா மாற்றணும் அப்படின்னு சொன்னால், அந்த தே ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதோட இத்தே போடணும். இது நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா கக்கி மாசு அப்படின்னு எடுத்துப்போம். கி மாசு, கக்கி மாசு. கக்கு அப்படிங்கிற அந்த டு ரைட் அப்படிங்கிற அந்த நவுன், அந்த வேர்புக்கு மாசு ஃபார்ம் வந்து கக்கி மாசு. இப்போ வந்து இது என்னென்னா கீ மாசு அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இந்த மாசுவை எடுத்துட்டு என்ன பார்க்குறோமோ, இந்த மாசு ஃபார்மை எடுத்துட்டு இங்கே பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி கீன்னு இருக்குது. அதை வந்து தே ஃபார்மாக மாற்றும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த கா இருக்கு இல்லையா, இந்த காவை அப்படியே போட்டு இந்த கீயையும் தேவையும் சேர்க்கும்போது இத்தேன்னு மாறிடும். கைத்தே. இதுதான் வந்து தே ஃபார்ம், ரைட்டிங் அப்படின்னு அர்த்தம். கக்கு அப்படின்னு சொன்னால் டு ரைட்டுன்னு அர்த்தம் இல்லையா. கக்கு இந்த பிளெயின் ஃபார்ம் ஆஃப் கக்குவோட மாசு ஃபார்ம் வந்து கக்கி மாசு. ஏன்னா இந்த இதை ஏற்கனவே இந்த மாசு ஃபார்மை பார்த்தீங்கன்னா தெரியும். மாசு நாய் ஃபார்மை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். இந்த கூங்கிறது மாசு வரும்போது கீயாக மாறிடும். கீ மாசு, கக்கி மாசு. இப்போ நம்ம வந்து இந்த கீயோட மாசு வரும்போது அதை தே ஃபார்மில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாசுவை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கீயோட தே வரும்போது அதுக்கு வந்து அந்த கீயையும் தேவையும் அந்த சேர்க்கும்போது அது இத்தே அப்படின்னு தான் இருக்கும். அப்போ இந்த கீயையும் மாசுவையும் எடுத்துட்டு முன்னாடி இருக்கிற கேவை மட்டும் போட்டு இந்த இத்தேவை போடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, இப்போது இசோகுன்னு எடுத்துப்போம். இசோகு அப்படின்னு சொன்னால் டு ஹரின்னு அர்த்தம். பிஸி. இசோகு அப்படின்னா டு ஹரி, ரொம்ப பரபரப்பாக போகிறது, ரொம்ப பிஸியாக இருக்கிறது தான் இசோகு. இசோகு அப்படிங்கிறத வந்து நம்ம மாசு ஃபார்முக்கு மாற்றும்போது அந்த ஹிரகானா சார்ட்டில் பார்த்திங்கன்னா இசோகி மாசு, ஹிரகானா சார்ட்டை பார்த்து நம்ம மாசு ஃபார்ம் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் குரூப் 1 வேர்ப் இல்லையா. இதுக்கு வந்து இசோகி மாசு அப்படின்னு போடுவோம். இசோகி மாசில் இந்த மாசுவை மட்டும் எடுத்துட்டு தே ஃபார்மை மாற்றணும். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். கீ வந்திருக்கு. அந்த கீ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கீயோட அந்த தே ஃபார்மை சேர்க்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஐடிஇ, இதே அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இப்போ இசோகுவை தே ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மாசுவை எடுத்தாச்சு. இந்த கீயோட தே சேரும்போது இதேவா ஆகிடும். அப்போ இதோட தே ஃபார்ம் இதே ஹரியிங் அப்படின்னு அர்த்தம். ஹரியிங் ரொம்ப பரபரப்பாக போகிறதோட அந்த ஜெரண்ட் ஹரியிங் கண்டினியூஸ் சென்ஸில் வரும். அடுத்து மூணாவதாக ஒன்று, இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே எல்லாத்தையுமே அந்த தே ஃபார்முக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து மூணாவதாக வந்து கவு அப்படின்னா டு பை இல்லையா, பை. இந்த ஊ அப்படிங்கிறது வந்து மாசு ஃபார்முக்கு வரும்போது கை மாசு அப்படின்னு ஆகிடும். இப்போ கை மாசு, இந்த மாசுவுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்தோம்னா ஏவும்
ஈயும் இருக்குது. இந்த மாசுவுக்கு முன்னாடி ஏவும் ஈயும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாசுவை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏவையும் ஈயையும் சேர்த்து எடுத்துக்கணும் 2 இதுவாக. ஏவையும் ஈயையும் பார்த்துட்டோம்னா அதோட தே சேரும்போது அது வந்து தே 2 அதாவது அத்தே அப்படின்னு ஆகிடும். அத்தே அத்தே அப்படின்னு ஆகிடும். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த இந்த மாசு இது ரெண்டத்தையும் போனதுக்கு பிறகு நமக்கு இருக்கிறது வெறுமனே கே மட்டும்தான். அப்போ கத்தே கத்தே இதுதான் தே ஃபார்ம் ஆஃப் கவு கை மாசு. இப்போ இது வந்து 3வது. இந்த கீயோட தே சேர்ந்தா இத்தே, கீயோட தே சேர்ந்தா இதே, ஈயோட தே சேர்ந்தா அத்தே. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற கத்தேவை எடுத்துக்கணும். 4வதா மத்தே எடுத்துப்போம். மத்தே மத்தே அப்படின்னு சொன்னால் வெயிட்டுன்னு அர்த்தம். வெயிட் டு வெயிட். இப்போ இதோட மாசு ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மச்சி மாசு ஐ மீன் மத்தே அப்படிங்கிறது சாரி மட்ஸு. ஆக்சுவலாக இது நான் இது தே ஃபார்மில் எழுதிட்டேன். இது ஆக்சுவலாக மட்ஸு அப்படின்னா டு வெயிட். இந்த சூ வேர்டை ஃபாலோ பண்ணும்போது இந்த சிரகானா சார்ட்டில் அதுக்கு முன்னாடி வருது மச்சி மாசு அப்படிங்கிறத நம்ம வந்து தே ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ இந்த மாசுவை எடுத்ததுக்கு பிறகு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சீ இருக்குது. இந்த சீ இருக்கு இல்லையா, இந்த சீயோட தே சேரும்போது அது வந்து டிடிஇ 2 டீ போட்டு ஒரு ஈ போடணும். இத்தே இப்படி போடணும். அப்போ இதை ஃபுல்லாக எடுத்துருங்க. மாசு இந்த சீ இது ரெண்டத்தையும் எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது அதோட இந்த டிடிஇ மத்தேனா வெயிட்டிங்னு கொண்டு வந்துடலாம். வெயிட்டிங் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது 3வது ரூல். சீயோட தே சேரும்போது தேன்னு வரும். இப்போ 4வது ரூல். இது 5வது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போது தொத்ஸு அப்படின்னா தோறு அப்படின்னா டு டேக் எடுக்கிறது. இதை வந்து மாசு ஃபார்மில் மாற்றும் போது இது ரீ ஆகிடும். தோரி மாசு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த தோரி மாசுங்கிறத தே ஃபார்முக்கு மாற்றணும். தோரி மாசு அப்படிங்கிறத மாற்றும்போது மாசுக்கு முன்னாடி பார்த்தா ரீ இருக்குது. ரீயை வந்து அதோட தேவை நம்ம சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ரீயோட தேவை சேர்க்கும்போது இதே மாதிரி இந்த முன்னாடி இருந்த அதே ரூல் தான் டிடிஇ இப்படி தான் ஆகும். அப்போ நம்ம வந்து இதை மாற்றணும். அப்போ மாசுக்கு முன்னாடி இருக்கிறது அதோட இந்த டிடிஏ சேர்க்கணும். தொத்தே அப்படின்னா டேக்கிங் அப்படின்னு வந்துடும். அடுத்தது 6வதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் யோமி மாசு. யோமு அப்படின்னு சொன்னால் டு ரீடு படிக்கிறது வாசிக்கிறது. இப்போ இதை வந்து மாற்றுறதுன்னா யோமி மாசுன்னு ஆகிடும். இப்போ யோமி மாசில் இப்போ இதே மாதிரி மாசுவை எடுத்துட்டோம்னா முன்னாடி இருக்கிறது இந்த மீயோட தேவை சேர்க்கும்போது அதோட ஒரு தேவை சேர்க்கும்போது இந்தே அப்படின்னு இருக்கும். இந்தே. அப்போ இந்த மாசுக்கு முன்னாடி இருக்க யோவோட இந்தே அப்படின்னு போடணும். யோந்தே அப்படின்னா ரீடிங். யோந்தே. அப்போ இதை தேன் தானே மாத்திரம் தேன்னு வருது. ஏன்னா இந்த தே அப்படிங்கிறதும் ஃபார்ம் ஆஃப் தே ஃபார்ம் தான். அடுத்தது 7வது ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அசோபு அப்படின்னு சொன்னால் டு ப்ளே விளையாடுறது. இதை மாசு ஃபார்முக்கு கொண்டு போனோம்னா இதுக்கு முன்னாடி உள்ள வரிசை அசோபி மாசுன்னு ஆகிடும். இப்போ இந்த இதுலேயும் மாசுவை எடுத்துகிட்டு முன்னாடி பார்த்தோம்னா பி இருக்குது. பியோட இந்த தே சேரும்போது அதே இந்தே தான் வரும். அப்போ இந்த பி மாசுக்கும் முன்னாடி என்ன வருது அப்படின்னு சொன்னால் அசோ இந்த இந்தே சேர்த்தோம்னா அசொந்தே பிளேயிங் அப்படின்னு கொண்டு போயிடணும். ஸோ இந்த 7 ரூலையும் நல்லா ஃபாலோ பண்ணிட்டோம்னா எந்த வேர்பனாலும் எந்த குரூப் 1 வேர்பனாலும் நம்ம என்ன பண்ணலாம் தே ஃபார்முக்கு மாற்றிடலாம். இதுவே குரூப் 2 வேர்புன்னு எடுத்துப்போமே. குரூப் 2 வேர்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து அந்த கான்ஜுகேஷன்லாம் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. குரூப் 2 வேர்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தபேரு இதில் ரூவை தூக்கிட்டு தபே மாசு டு ஈட் இல்லையா, இது டு ஈட் சாப்பிட்றது தபே மாசு.
தபே மாசுன்னு ஆக்கிட்டோம். இதுலேயும் வந்து இந்த மாசுவை மட்டும் ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு தபே தே அப்படின்னு போட்டுற வேண்டியது தான். இதுதான் தே ஃபார்ம் ஆஃப் குரூப் 1 வேர்பு. அதே மாதிரி ரெண்டாவது மிருன்னு எடுத்துப்போம். மிரு இல்லை இது தபேத்தேங்கிறது சாரி இது வந்து குரூப் 1 வேர்ப். இந்த மாதிரி குரூப் 1 வேர்ப் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் குரூப் 2 வேர்பு எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த மாசு ஃபார்மை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு தே ஃபார்மாக போட்டுக்க வேண்டியது தான். இப்போ மிரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து அப்படியே ஜஸ்ட் இந்த ரூவை தூக்கிட்டு இந்த இரு வேர்பு தானே இது வந்து குரூப் 2 வேர்பு. இதை வந்து மிமாசு அப்படின்னு எழுதுவோம். இந்த மிமாசு அப்படிங்கிறதுல இந்த மாசுவை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு தே போட்டுக்க வேண்டியதான். மீ தே அப்படின்னு சொன்னால் சீயிங் அப்படின்னு அர்த்தம். இது டு சி, இது வந்து சீயிங் அப்படின்னு அர்த்தம். இது ஈட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ குரூப் 2 வேர்ப்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட்டு மாசுவை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு அந்த தேவை போட்டுற வேண்டியது தான் குரூப் 2 வேர்ப்ஸை. குரூப் 1 வேர்புக்கு மட்டும் இந்த 7 ரூலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த குரூப் 1 வேர்பையும் நம்ம வந்து தே ஃபார்முக்கு மாற்றிடலாம். அடுத்தது இது இர்ரெகுலர் வேர்பில் ஒரு குருவும் சுருவும் மட்டும் இருக்கு இல்லையா? இந்த குருவுக்கு தே ஃபார்ம் இர்ரெகுலர் வேர்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஜஸ்ட் மெமரைஸ் தான் பண்ணணும். இந்த குருவோட மாசு ஃபார்ம் கிமாசு. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஜஸ்ட் கித்தே அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். இதோடைய தே ஃபார்ம் வந்து கித்தே. அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது சுருவோடைய மாசு ஃபார்ம்ங்கிறது ஷிமாசு. இது டு கம், இது டு டூ அப்படிங்கிறது ஷிமாசு. இதோட தே ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜஸ்ட்டு ஷித்தே. இதையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கணும். இது டூயிங், இது கம்மிங். இது ரெண்டும் தே ஃபார்மை மெமரைஸ் பண்ணிக்கணும். மற்றபடி இது ஃபுல்லாக என்னென்ன எண்டிங்கில் வரும் அதோட தே சேர்ந்தால் என்ன இருக்குன்னு ஒரு 7 ரூல் இருக்குது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா குரூப் 1 வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே மாசு ஃபார்ம்லேருந்து தே ஃபார்முக்கு மாற்றிடலாம். குரூப் 2 வேர்ப்னு எடுத்துக்கிட்டால் ஜஸ்ட் அந்த மாசு ஃபார்மை மட்டும் எடுத்துகிட்டு மாசுவை மட்டும் எடுத்துகிட்டு அதோட தேவை போட்டுடலாம். இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸுக்கு அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான்.